அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 31, அவர்களுடைய பிரச்சாரத்தில் 3வது பாகம். அதாவது சபையோர்கிட்ட முறுக்கி விட்டான் இல்லையா? அப்போ அந்த சபையோர்கள் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சூனியக்காரர்கள் நம்ம ஊரில் உள்ள நாடுகளில் உள்ள அனைவரையும் ஒன்று திரட்டுங்க, 2 பேருக்கு மத்தியில் போட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொன்னாங்க. உடனே குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சூனியக்காரர்கள் ஒன்று திரட்டப்பட்டார்கள். சூனியக்காரர்கள் வெற்றி பெற்றால் அவர்களை நாம் பின்பற்றுவதற்காக நீங்கள் ஒன்று கூடுவீர்களா என்று மக்களுக்கும் கூறப்பட்டது. மக்கள்கிட்டையும் கோரிக்கை வச்சிடும், அவங்களை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ சூனியக்காரர்கள் வந்தவுடன் நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசு உண்டா என்று ஃபிரௌனிடம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆம், அப்போது நீங்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவீர்கள், பரிசு என்ன, ரொம்ப முக்கியமான இடத்துல ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆசை ஊட்டினான். உடனே நீங்கள் போட இருப்பதை போடுங்கள் என்று அவர்களிடம், அந்த சூனியக்காரர்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தமது கயிர்களையும் கைத்தடிகளையும் போட்டார்கள். பிறவனின் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நாங்களே வெல்பவர்கள் என்றும் கூறினார்கள். அதெல்லாம் தூக்கி போட்டு அது பயங்கரமான ஒளிஞ்சு நெறிஞ்சு பல வித்தைகளை காட்டுது, அவங்களுடைய வித்தைகள் எல்லாம் என்ன. உடனே மூசா தமது கைத்தறியை போட்டார். அவர்கள் செய்தவற்றை அனைத்தையும் அது விழுங்கிவிட்டது. உடனடியாக சூனியக்காரர்கள் இறைவனுக்கு சஜிதா செய்து தரையில் விழுந்தார்கள். மூசா மற்றும் ஆரோனின் இறைவனாகிய அகிலத்தின் இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று அவர்கள் அல்லாஹுவை நம்பி முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள். உடனே ஃபிரௌன் என்ன பண்ணுறான், நான் உங்களுக்கு அனுப்பளிப்பதற்கு முன் அவரை நம்பிவிட்டீர்களா நீங்கள்? உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தவரே அவர்தான் உங்களுடைய குரு போல இருக்கு. இதன் விளைவை பின்னர் நீங்கள் அறிவீர்கள். உங்களை மாறுகால் மாறுகை வெட்டுவேன், உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைந்து கொள்வேன் என்று மிரட்டான். என்ன வேணாலும் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி இவர்கள் சூனியக்காரத்துக்கு வந்தாங்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள், எதை வேணாலும் பண்ணிக்க, எங்களுக்கு கவலை இல்லை, நம்பிக்கை கொண்டோரின் முதன்மையானவராக நாங்கள் ஆனதற்காக எங்கள் தவறுகளை எங்கள் இறைவன் எங்களை விட்டு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடமே ஆசைப்படுகிறோம் என்றும் கூறினார்கள். இதை 26வது அத்தியாயத்தில் 36 வசனத்திலிருந்து 51 வரை அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான். ஆக எதற்காக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்றும் குழப்ப வேண்டும் என்று சூனியக்காரர்களை அழைத்தானோ, அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதத்தை பார்த்து இது சூனியம் இல்லை, அது உண்மை, சத்தியம் என்று நம்பி உடனடியாக சஜிதாவில் விழுந்து இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்.